ஆஸ் ஏ ட்ரேடரா இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா டிராவல் பண்ணணுங்கிறதுதான் எப்பவுமே சரி நமக்கு ஒரு பெரிய கோலாவே இருந்துகிட்டு இருக்கும். ஆனா எல்லாருமே அந்த சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் ஜேர்னியை வந்து கரெக்டா பண்றோமா அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியல. ஆக்சுவலி அஸ் ஏ பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை பத்தி நிறைய பேர் வந்துட்டு அவ்வளவா அவேரா பேசுறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க இந்த விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத யாருமே ஒரு தெளிவா இன்டெப்தா சொல்லல. அப்போ நம்ம ஒரு விஷயத்த ஸ்ட்ரகிளாகி நிக்கிறோம். நான் எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜிஸ் கத்துக்கிட்டேன். அதாவது பிரைஸ் ஆக்ஷன் கத்துக்கிட்டேன், நான் எஸ்எம்சி தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து ஐசிடி தெரிஞ்சு நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி பல ஸ்ட்ராட்டஜி நான் கத்துக்கிட்டேன். ஆனா என்னாலுமே என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னில வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா சர்வே பண்ண முடியல. ஒரு இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சு வச்சுக்க கூட உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஒரு நல்ல சக்சஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா அந்த சக்சஸ நான் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது இங்க இருக்கிற நிறைய நபர்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா நான் ஸ்கில் என்னெல்லாம் டெவலப் பண்ணாலும் நான் ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ண முடியாததுக்கான ஒரு காரணம் இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் என்னன்னா மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னா என்ன பண்ண, எனக்கு என் மேல கான்பிடென்ட் வேணும். இப்போ உங்களுக்கு உங்க மேல கான்பிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஏன் ஒரு ட்ரேட் எடுக்கிற நினைச்சு பயப்படப்படுறீங்க? நிறைய பேர் இங்க பாருங்க, எவ்வளவுதான் ஸ்கில் செட் இருந்தாலும் ஒரு ட்ரேட் எடுக்கும் போது அவ்வளவு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ். இந்த ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா? சோ அவ்வளவு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்க அந்த ட்ரேட் முடிஞ்சிருக்கு, ஐயோ போச்சு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட் உடனே எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்றோம். அந்த ட்ரேட் எக்ஸிகியூஷன் ட்ரேட் வந்து லாஸ் ஆகும். ஏன்னா நானும் ஒரு கட்டத்துல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிள், ஒரே விஷயம் தான். எனக்கு என் மேல கான்பிடென்ட் வேணும். நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜில வந்து இன்வால்மெண்டா இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜில இன்வால்மெண்டா இருக்கணும், அதே அளவுக்கு வந்துட்டு மைண்ட் செட்டும் இருக்கணும். அந்த மைண்ட் செட்ல வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, அந்த மைண்ட் செட்ல உங்க மேல உங்களுக்கு கான்பிடென்ட் வேணும். அந்த கான்பிடென்ட்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட் கம்பல்சரி இருக்கும். ட்ரேடிங்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாத யாருமே ட்ரேட் பண்ண லாய்க்கே கிடையாது, உண்மையா சொல்லுவேன். ஏன்னா நம்மளால ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னா என்னன்னா, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. நான் இன்னும் எவ்வளவோ பேரை பார்த்துருக்கேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த ரூலை தான் இக்னோர் பண்ணாங்க. நீங்க ஸ்கில்ல எவ்வளவு வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ண என்ன வேணாலும் ஆகும். நான் நினைக்கிறது கண்டிப்பா இவங்க போவோம். ஆனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட உங்க கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ். ஆனா அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னா அக்செப்ட் பண்றதே கிடையாது. எவ்வளவோ பேர்ட்ட சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்கில் இருக்குங்க உங்ககிட்ட வந்து, அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ்க்கான ஸ்கில் இருக்கு. ஆனா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்கிட்ட ஸ்கில் இருக்கு ஆனா என்னால இன்னும் சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான், இந்த மைண்ட் செட் தான் உங்கள்கிட்ட வந்து நிக்குமே தவிர. ஏன்னா நம்ம மனிதனோட மைண்ட் செட் வந்துட்டு கிரீடினஸ் வந்து எப்பவுமே விரும்பும். ஆக்சுவலி எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸைட்மெண்ட் ஆயிடும். லாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா ஐயோ லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகும். இந்த ரெண்டு விஷயம் தான். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ், அது ப்ராஃபிட் எய்தர் லாஸ் எதுவா இருந்தாலும் சரி உங்களோட மைண்ட் செட் சேமா இருக்கும். ட்ரேடிங்ல அஸ் ஏ பிஸ்னஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இஸ் த பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா லாஸ் வராம இங்க ட்ரேட் பண்ணவே முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன், கண்டிப்பா லாஸ் வராம உங்களால ட்ரேட் பண்ணவே முடியாது. இங்க நான் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணுவேன்னு இங்க ஒரு ஆள சட்டையை தூக்கி காமி சொல்லுங்க, ஒரு ஆளாலையும் முடியாது. உண்மையா சொல்ல போனா அதுதான் ரியாலிட்டி. சோ ஒரு ட்ரேடிங்னு ஒரு ரூல் இருக்கு. நான் ரீசெண்டா பார்த்தேன் என்னன்னா, நீங்க பிரைஸ் ஆக்ஷன்லாம் படிக்காதீங்க. as a beginning level price action SMC படிங்க, அது அட்வான்ஸ் லெவல். சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, நீங்க என்ன படிச்சாலும் சரி என்ன கட்டிக்கிட்டாலும் சரி, சிம்பிளா உங்களுக்கு ட்ரேடிங்கே தெரியலனாலும் சரி, அதாவது மார்க்கெட்டை பத்தி அனலைசிஸே பண்ண தெரியலனாலும் சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை மட்டும் வச்சு உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை நான் சத்தியத்துக்கு சொல்றேன், உங்க கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகாது. யோசிச்சு பாருங்க. ரிஸ்க் ரிவார்டு 1:2. அதாவது நான் 100 ரூபாய் ரிஸ்க் எடுத்தா 200 ரூபாய் ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி நீங்க எந்த அனலைசிஸும் பண்ணாதீங்க. சும்மா போற போக்குக்கு 1:2 ரிவார்ட் ரேஷியோல ஒரு $100 இப்போ வந்து உங்க கையில வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா என்ட்ரி போட்டு 100 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ்,
10 ரூபாய்க்கு டார்கெட், எந்த ஒரு அனலைசிஸும் பண்ணாதீங்க. 5 ட்ரேடு பை, 5 ட்ரேடு செல் அடிச்சுட்டு ரிசல்ட் வந்து சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா நீங்க ஒரு 4 to 5% ப்ராஃபிட்ல இருப்பீங்க. சரி, உங்களுக்கு ப்ராஃபிட்டே வரலனாலும் உங்க கேபிட்டல் 0 ஆகாதுங்க, உங்க கேபிட்டல் லாஸ் ஆகாதுங்க. அதுதாங்க இங்க வந்து ஒரு பெரிய விஷயமே. அதை நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. அப்போ எனக்கு ட்ரேடிங்கை பற்றி தெரியாமலே என்னால வந்துட்டு என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை மட்டும் வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியுதுன்னா, ட்ரேடிங்ல எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில மாஸ்டரா இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி கட்டிக்கிட்டாதான் ப்ராஃபிட் பண்ண முடியும், இந்த ஸ்ட்ராட்டஜி கட்டிக்கிட்டாதான் ப்ராஃபிட் பண்ண அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய மித்துங்க. உண்மையை சொல்றாங்க, பிரைஸ் ஆக்ஷனுங்கிறது ஒரு கான்செப்ட், அவ்வளவுதான். மார்க்கெட்டோடைய மொமெண்டம் வச்சு ட்ரேட் பண்றது. எஸ்எம்சிங்கிறது இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ் சொல்லிட்டு மக்களுக்கு வந்து அட்ராக்டிவான வேர்டு. இப்ப சொல்றேன், எஸ்எம்சி ட்ரேடர், நான் இந்த ட்ரேடர், நான் அந்த ட்ரேடர் சொல்லுவாங்க. எத்தனை பேர் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்காங்க? எஸ்எம்சி ட்ரேடர், பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர். ஏன் பிரிக்கிறீங்கன்னு தெரியல. பிரைஸ் ஆக்ஷன் தான் பேசிக் கான்செப்ட்னோ, எஸ்எம்சினா அட்வான்ஸ், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். மார்க்கெட்ல சிம்பிளான ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், நீங்க எங்க வேணாலும் எடுத்து பாருங்க, மார்க்கெட்டோட மொமெண்டம் வச்சுதான் ட்ரேடே பண்ண முடியும், மார்க்கெட்டோட ட்ரெண்டை வச்சு தான் ட்ரேட் பண்ண முடியும். நீங்க எஸ்எம்சி ட்ரேடர் ஆகிறீங்க, யாரா வேணாலும் இருங்க. எஸ்எம்சி ட்ரேடர் நான் ட்ரெண்டை பிளேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் இல்ல. ஸோ நீங்க எந்த ட்ரேடிங் மெத்தட்ஸ் இருந்தாலும் கற்றுக்குங்க. நான் இந்த ட்ரேடிங் மெத்தட்ஸ் தான் கற்றுக்கணும்னு சொல்லல. இப்போ நம்ம ட்ரேடிங்ஸே என்ன சொல்றோம் அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் வித் எஸ்எம்சி இன்க்ளூடட் தான், பேக்கேஜஸ் தான். ஆனா எஸ்எம்சி எல்லாமே சொல்லிட்டோமான்னு கேட்டா இல்ல. இப்ப நம்ம ட்ரேடிங்ஸே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷனும் வித் ஐசிடி கான்செப்டையும் மிங்கிள் பண்ணி எது எது தேவையோ சொல்றோம். ஸோ நம்ம என்னென்ன சொல்லிட்டோம்னு பாத்தீங்கன்னா, எல்லா கான்செப்டும் சொல்லிட்டாங்க. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், கீ லெவல்ஸா இருக்கட்டும், ட்ரெண்ட் லைன்ஸா இருக்கட்டும், சேனல்ஸா இருக்கட்டும், மார்க்கெட் சைக்கிள்ஸா இருக்கட்டும், ஆர்டர் ஃபெப் லெவல்ஸா இருக்கட்டும், சப்ளை அண்ட் டிமாண்டா இருக்கட்டும், ஆர்டர் பிளாக்கா இருக்கட்டும், இன்பேலன்சஸா இருக்கட்டும். ஸோ A to Z we have to be covered. ஆனா இவ்வளவு விஷயங்களை கவர் பண்ணா மட்டும் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. அந்த இடத்துல நான் எந்த விஷயத்த நான் உள்வாங்கினாலும் எனக்கு தேவை இந்த இடத்துல மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த மைண்ட் செட் எனக்கு எப்ப செட் ஆகும்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், அந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ள வரும். ஸோ இன்னைக்கு நான் கத்திக்கிட்டேன், நாளைக்கு நான் ப்ராஃபிட் பண்ணுவேன் கேட்டா வாய்ப்பே இல்லை சார், உண்மையே சொல்லுவேன் சார். அப்போ உங்க மைண்ட் செட்டை நீங்க உள் வாங்கணும். அந்த உள் வாங்கி கான்பிடென்டா உங்க மேல கான்பிடென்ட். இப்ப 10 ட்ரேட் இருக்குதுன்னா கண்டிப்பா 3 ட்ரேட்ல இருந்து 4 ட்ரேட் லாஸ் ஆகும். ஆனா அந்த லாஸ் ஆகும் இது தெரிஞ்சாதான் மேனேஜ்மெண்ட் ரூல்ல தெளிவா இருப்பீங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. அப்போ உங்களால எப்படி சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும்? அதுக்கான எக்ஸாம்பிள் நான் போன வீக் ஒரு வீடியோ எடுத்துனேன். நான் எமோஷனலா சில இடத்துல தேவையில்லாம லாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கண்டினியூஷன் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை தாண்டி ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன், அதை தாண்டி பிரேக் பண்ணிக்கிட்டு ஆச்சு. பட் இவ்வளோ விஷயங்கள் நடந்தோம், நான் ஒரு 5% ப்ராஃபிட்ல இருந்தேன். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் போன வீக் பண்ணியிருந்தேன், பாருங்க. அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி இவ்வளவு சொல்றீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி எனக்கு ஒரு வீடியோ இருக்கான்னு கேட்டா 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ சீரியஸா பாருங்க, நம்ம சேனல்லே இருக்கு. நான் முடிஞ்ச ஐ பட்டன் தரேன், அந்த வீடியோ பாருங்க. ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் எப்படி ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும், இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அந்த இடத்த சர்வே பண்ண முடியும்னு சொல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க எங்க போனாலும் இந்த வேல்யூபிளான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கேள்விக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்கும் போது, அதாவது அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணுங்க. நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டேன். ஆனா இதெல்லாம் தாண்டி உங்களோட மைண்ட் செட் ரொம்ப முக்கியங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேங்க. ஏன்னா கிரீடினஸ் தான் இருக்கு. நான் இப்போ ஒரு எப்படி சொல்றது, இப்போ நான் 1 லட்ச ரூபா போட்டேன்னா நான் சீக்கிரம் ப்ராஃபிட் பண்ணணும், ஜாக்பாட் அடிக்கணும். இட்ஸ் அ பிஸ்னஸ். நான் எவ்வளோ டைம் எவ்வளோ வீடியோல நான் சொல்லிட்டேன், இட்ஸ் அ பிஸ்னஸ். நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா என்னடா ஸ்கில் இருந்தாலும் உங்களோட மைண்ட் செட்ல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நான் என்னடா எவ்வளோ பெரிய ட்ரேடரா இருந்தாலும் நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுவேங்கிற மைண்ட் செட்டை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணி பாருங்க. 1 month இந்த ட்ரேடிங் ஜேர்னியை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் அடிச்சு சொல்றேன், நீங்க கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆவீங்க. சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகல அப்படின்னா நீங்க எங்கிட்ட ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. எனவே அந்த பேசுவோம்.